வீரா இங்க வா. ஏய் எங்கடா அவனுங்க எஸ்கேப் ஆயிட்டானுங்களா? எங்கடா எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அந்த பக்கம் போயிருப்பாங்க, நீ போய் பாரு. டேய் விஜயகுமார், அந்த பக்கம் எங்கடா? ஏய் போ போ, சீக்கிரம் போ. வாங்க. இப்போ வீரா, சூர்யா, இப்ப காயத்ரி இருக்கிற இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி வாங்க, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். எங்கேயாச்சும் இருப்பாங்க, வாங்க. ஏய் மாப்ள, நல்லா பாரு. ஏய் வீரா, பாத்து பாத்தியா? அங்க பாரு. சூர்யா, சீக்கிரம் வாங்க. நீ அந்த பக்கத்துல போய் தேடு. சரி மாமா. மாமா யாரும் ஓடுற மாதிரி இருக்கு. ஆ சூர்யா வாங்க. ஏய் நல்லா பாத்தியா? பாத்து வீரா. அந்த சந்திர பாரு, அங்க ஒரு வீடு இருக்கு பாரு. வாங்க வாங்க. யாரும் இல்ல. எங்கன்னு தெரியல, தப்பிச்சிட்டானுங்க. ஒருவேளை அங்க போயிருப்பானுங்களோ? போய் பாரு அந்த பக்கம். நான் அங்க போறேன், இங்கே இரு. எங்கடா போய் தொலைஞ்சானுங்க அந்த ரெண்டு பேரும்? தலைவர் வந்தா என்ன சொல்றதுனே தெரியல. எங்கடா போயிடுவானுங்க, பாத்துக்கலாம் விடு. ஏய் இந்த பக்கம் யாரும் இல்ல, வாடா. சூர்யா, நாம தப்பிச்சது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமே கேர்ஃபுல்லா போகணும். ஆமா வீரா, ஒரு நிமிஷம் வா. வீரா வா. சூர்யா சூர்யா சூர்யா, இங்க வாங்க. வீரா, ஏதோ சவுண்ட் கேக்குது. கலைவாணி 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 தள்ளி வீரா. அந்த கல் கூட இது கலைவாணி கலைவாணி. ஐயா, நீங்க எப்படிங்க? அவனுக்கிட்ட நாங்க எப்படி தப்பிச்சு வந்துட்டோம். ஆமா, ஊருக்காரங்க எல்லாம் எங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. இத பாரு, அவனுக்கு எங்களை திருப்பி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள காயத்ரி எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போய். ஆமாங்க. காயத்ரி
மாமா எப்படியோ அந்த வைத்தியர் வீட்ல தான் இருப்பாங்க. வைத்தியர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். அப்ப வாங்க போலாம். இல்ல இருங்க, அவசரப்படாதீங்கயா. ஏன்? இப்ப போனா நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம். இருட்டுனதுக்கு அப்புறம் போனாதான் காயத்ரி அம்மாவை நம்ம காப்பாத்த முடியும். சரி, அது வரைக்கும் நம்ம எங்க இருக்கிறது? ஐயா, வேற வழி இல்ல, இங்கதான் இருந்தாகணும்யா. இங்கயா? ஐயா, அவங்க எல்லாரும் உங்களை ஊருக்குள்ளதான் தேடுவாங்க. இங்க யாரும் வந்து தேட மாட்டாங்கய்யா. சரி, இவ சொல்றதும் கரெக்ட் தான். நீ ஒண்ணு பண்ண, அந்த கதவை சாத்த. இருட்டுற வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம். சாத்த. அம்மா, சாப்பிடத்தான் மாட்டேங்கிறீங்க. காஃபியாவது கொஞ்சம் குடிங்கம்மா. எனக்கு வேண்டாங்க ஐயா, எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னம்மா நீங்க சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அடம் பிடிக்கிறீங்களே? இப்படி உட்காந்து அலறதுக்கு கூட உடம்புல தெம்பு வேண்டாமா? இந்தாங்கம்மா, அதுக்காகவாவது ஒரு டம்ளர் குடிங்க. இதுக்கு மேல எனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலம்மா. கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா. சார், நீங்க தான் ராமையாவா? ஆமாங்க சார். உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? என் மேல கம்ப்ளைண்டா? இவர் மேல யாருங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன். சம்பந்தி, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இவர் மேல எந்த தப்பும் இல்ல. தயவு செஞ்சு நீங்க சும்மா இருங்க சம்மந்தி. யோ சொல்லியா, என் மகனையும் மருமகளையும் என்னையா பட கொண்டுட்டியா? சம்பந்தி, ஐயா, என்னங்கய்யா என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்க? காயத்ரியும் எனக்கும் பொண்ணு மாதிரி தானே? பொண்ணு மாதிரி தான், ஆனா பொண்ணு இல்லல்ல. இதுவே காயத்ரி நீ பெத்த பொண்ணா இருந்தா இப்படி காடு மலை சித்தன்னு அலைய விடுவியா? யோ, குழந்தை இல்லாததுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு தெருவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்காங்களையா? அதை விட்டுட்டு எவனோ வைத்தியம் சொன்னான்னு சித்திர பார்க்க காட்டுக்குள்ள போறேன்னு போய் முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறுத்துங்க சம்பந்தி. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே உங்க சம்சாரம் தான். ஆமா சம்பந்தி, அவங்க மட்டும் காயத்ரியை நீ குழந்தை பெத்தாதான் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து வாழ முடியும்னு சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா அவ இங்க வந்திருப்பாளா? விடுங்கம்மா, அவர் பையன் காணாம போயிட்டாருன்ற ஆதகத்துல அப்படி பேசுறாரு. இதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இவங்க மாப்பிள்ளையும் தான் காணோம். என்னது, உங்க மாப்பிள்ளையும் காணோமா? என் பொண்ணை தேடி போன என் மருமகனையும் இவர் மாப்பிள்ளையும் தான் காணோம். அதுக்கு என்ன பண்றது? சோ 3 பேர் மிஸ்ஸிங்கா? இங்க பாருங்க, உங்க ஃபேமிலி பிரச்சனையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. முதல்ல காணாம போனவங்களை கண்டுபிடிக்கணும். ஆமா, நீங்க பேசிட்டு இருக்கும்போது வைத்தியர்னு ஒருத்தர் சொன்னீங்களே, அவர் இப்ப எங்க இருக்காரு? பக்கத்து ஊர்ல தான் இருக்காரு. அவருக்கு அந்த இடம் தெரியும்ல? தெரியும் சார். சரி, நம்ம போகும்போது அவரையும் கூட்டிட்டு காட்டுக்குள்ள போய் தேடலாம். வாங்க. அம்மா, நீங்க எதுக்குமா வரீங்க? நாங்க போயிட்டு வந்துடுறோமா. நானும் வரேங்க ஐயா. என்னம்மா? தேவையில்லம்மா, நீங்க ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கீங்க. அங்க வந்தா சரியா இருக்காது. அதுக்கு இல்லங்க, என் பொண்ணை நான் பார்க்கணும். நான் இருக்கம்மா. காட்டுக்குள்ள நல்லா தேடி பார்த்துட்டு திரும்பி வரும்போது கண்டிப்பா நம்ம பிள்ளைங்களோட வருவோமா. நீங்க தைரியமா இருங்கம்மா. ஐயா போங்க. ஐயா வாங்க. மருவிலே ஒரு பூங்குடி மருந்தே மாயம் செய்வதே. சினிமாக்காரனோட பர்சனல் லைஃபை கிசுங்கிற பேர்ல படிக்க வச்சு நம்ம பசங்களுக்கு அடுத்தவங்க பர்சனல் லைஃபை எட்டி பார்க்குற ஒரு வக்கரமான வெறியத்தனசலை வளர்த்துட்டு இருக்கோம். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்பாவை கொலை பண்ண வந்தாங்களா? ஆமா மச்சான், நீங்க ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம்
வீட்டுல என்னென்னமோ நடந்துருச்சு. அப்பாவுக்கு யார் எதிரி இருக்க போறாங்க? அவன் யாரு என்னன்னு தெரியல மச்சான். ஆனா அவனை பிடிக்கிறதுக்குள்ள என் கண்ணில் மண்ணள்ளி வீசி தப்பிச்சுட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல மச்சான், எங்க அம்மா என்னையும் மல்லிகாவையும் கட்டாயப்படுத்தி டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டாங்க. அந்த கோர்ட்ல சப்மிட் பண்ணி இந்த மாசத்துக்குள்ள சட்டப்படி விவாகரத்தும் அறிவிக்க போறாங்க. நான் எதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்? நீங்க 2 பேரும் எதுக்கு அவசரப்பட்டு கையெழுத்து போட்டீங்க? அவசரப்பட்டு போடல மச்சான், வேற வழி இல்லாம தான் போட்டோம். நான் மட்டும் கையெழுத்து போடலன்னா மாமாவோட உயிருக்கே ஆபத்தா இருக்கும் மச்சான். உங்களோட நல்ல மனசுக்கு நான் தகுதியானவ இல்ல. கொடுங்க. இவ சைன் பண்ண போதுமா? நான் போடணும். உன்கிட்ட எப்படி சைன் வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். குடுற. தயவு செஞ்சு உங்க கால்ல வேணாலும் விழுறேமா. நீங்க 2 பேரும் வெளியில போங்கம்மா, ப்ளீஸ்மா. அப்பனா இதுல கையெழுத்து போடுறா. என்ன கொலை பண்ணிடுவேன்னு எங்க அம்மா மிரட்டி இருந்தா நான் நிச்சயமா சைன் போட்டிருக்க மாட்டேன். ஆனா மாமாவோட உயிரை வச்சு எங்க அம்மா மிரட்டினா நான் வேற என்ன பண்ண முடியும் மச்சான்? இந்த உலகத்துல எந்த அப்பனும் அனுபவிக்க கூடாத எல்லா கொடுமையையும் என் அப்பா அனுபவிச்சிட்டாரு. என் தங்கச்சி நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணேன். ஆனா தண்டனை யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்க பாத்தீங்களா? யாருக்காக இதை பண்ணணும்? அவளும் நல்லா இல்லை, அதை பண்ண நானும் நல்லா இல்லை, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீங்களும் நல்லா இல்லை, என்னை பெற்றவங்களும் நல்லா இல்லை. துரதிஷ்டம் என்ன இப்படிலாம் துரத்தி அடிக்குது பார்த்தீங்களா? ஊரில் இருக்கிற மற்ற பிள்ளைங்கெல்லாம் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேரை வாங்கி தருவாங்க, பெருமையை தேடி தருவாங்க. ஆனால் நானும் என் தங்கச்சியும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பேர் வாங்கி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? நாங்கள் படித்து பட்டம் வாங்குவோன்னு எங்கள் அப்பா ஆசைப்பட்டாங்க. ஆனால் என் தங்கச்சி கொலைக்காரி பட்டம், நான் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணேன்னு அவமானப்பட்டோம். இவ்வளோ ஆனதுக்கு அப்புறமும் எந்த அப்பனுக்கு தான் உயிர் வாழணுங்கிற ஆசை இருக்கும்? மச்சான், இனிமே நடந்து முடிஞ்சதை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமே இல்லை மச்சான். முதல்ல மாமாவை கொலை பண்ண வந்தவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் மச்சான். என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? கை கால் எடுத்து கட்டி போட்டுட்டு கொம்பு தேன் எடுத்து சாப்பிடுனா எப்படி முடியும்? முடியும் மச்சான். உங்க கட்ட நான் அவுத்து விடுறேன். நீங்க வெளியில வரணும் மச்சான். வந்ததான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆசைப்பட்டதெல்லாம் ஈஸியா பேசிடலாம் மாப்பிள்ள. ஆனா அதை நடைமுறைப்படுத்தும் போதுதான் என்ன சிக்கல் வரும்னு நமக்கே தெரியும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது மச்சான். கோர்ட்ல தீர்ப்பு சொல்லி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு கைதிய அவ்வளவு சீக்கிரம் வெளியில கொண்டு வர நம்மளால முடியாது, அதானே? தீர்ப்பு எழுதிட்டா அதோட எல்லாமே முடிஞ்சிருமா? மேல்முறையீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எத்தனையோ கேஸ்ல தீர்ப்பு எழுதி தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமும் மேல்முறையீடு பண்ணி அந்த கேஸை உடைக்கிறது இல்ல. நாமளும் மேல்முறையீடு பண்ணுவோம். முடியலையா? அட்லீஸ்ட் உங்களை பெயிலையாவது வெளியில கொண்டு வருவேன். ரெடியா இருங்க மச்சான். நல்ல செய்தியோட உங்களை திரும்ப வந்து பார்க்கறேன். சூர்யா, கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன கலைவாணி? ஊரே தூங்கிருச்சு. இனிமே யாரும் வெளியில வரமாட்டாங்கய்யா. காத்தவராயனோட ஆளுங்களையே காணுமே. எல்லாரும் தூங்குறாங்கன்னு நினைக்கிறையா? சரி, இப்படியே குறுக்கு வழியா போனோம்னா அந்த வைத்தியச்சி வீட்டுக்கு பின் வழியா போயிடலாம். சரி. வாங்க போலாம். பார்த்து போ. பார்த்து வாங்க. பொறுமையா போ. போங்க. வாங்கயா. எப்படி போனோம்? இப்படிதாயா போகணும். வேற எதுவும் வழி இல்லையா? வேற வழி இல்லையா? இப்படிதான் போகணும். அமைதியா பேசு. பொறுமையா போ. பொறுமையா.
பாபிரா ஓடுங்க. வாங்கய்யா. வீரா வா வாங்க வா 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 வாங்க. பாபிரா சீக்கிரம் வா. என் ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க. சீக்கிரம் போ. வா 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 வா. பாபிரா வா. சீக்கிரம் போங்க. கலிமணி போ. வேகம் வராங்க, சீக்கிரம் போயிடுங்க. சீக்கிரம் போ. வா. சீக்கிரம் இந்த பக்கம் போங்க. வீரா வா. சீக்கிரம் வாடா. ஓடுடா வர. சீக்கிரம். எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல. ஏடா போனாங்க? போங்க போங்க போங்க. இந்த ரெண்டு பாதையில எந்த பக்கம் போயிருப்பாங்க தெரியலையே. ராஜா நீ எந்த பக்கம் போ. மாமா உள்ள போ. வேலு வா. யாரும் இல்ல. அந்த செருப்பை கையில எடுத்துக்க. ஏன் பொண்ணம்மா மருந்து வேலை செஞ்சிரும்ல? சந்தேகமே வேண்டாம் தாயே. இந்த பொண்ணுக்கு நினைவு தப்பலனா நான் இந்த தொழிலையே விட்டுறேன் தாயே. பராயி தாயே, நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடத்தி கொடுத்தாயே. நான் எங்க இருக்கேன்? நீங்க யாரு? நீங்களா யாருன்னு கேக்குறேன்ல. நான் யாரு? அம்மா சொல்லுங்க, நான் யாரு? தூக்கி பாத்து. மெதுவா பாத்து. பார்த்து பார்த்து சொல்லுங்க, நான் யாரு? பதறாதம்மா. உன் பேரு பூவாயி. நீ இந்த ஊரோட குலதேவதை. குலதேவதையா? நீ குணமாயி வரணும்னு தான் இந்த ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. எங்களோட வேண்டுதல் வீண் போகல பூவாயி. அந்த எடைச்சு மலையாத்தா உன்னை எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்ட. உனக்கும் இந்த ஊர் தலைவர் காத்தவரனுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி,
அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகு நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.